என்ன பண்றோம் பாருங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை பாகுபலி செட்ல இருந்து உலக புகழ் பெற்ற சார்மினார் இருக்கிற ஹைதராபாத்ல நடக்க போற ஒரு கல்யாணத்துல இருந்து திண்டுக்கல் கல்யாணம் சிறுமலை வரைக்கும் கூட்டிட்டு போறோம். ரெடியா? Get ready, folks. இது ஒரு திடீர் பிளான் அப்படின்றனால மதுரையில இருந்து காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா ஏர் டிக்கெட்ஸ் எல்லாம், அதனால சேலம் வரைக்கும் கேப்ல போயிட்டு அங்க இருந்து பிளைட் வெறும் 4000 ரூபாய் தான். இங்க இருந்து 8000 ரூபாய் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணலாங்க காம்ப்ளிமெண்டரியா. சோ அங்க போயிட்டு எல்லாரும் சாப்பிடறத பார்த்து நௌஃபலுக்கும் ஃபலிஷாக்கும் ஆசை வந்து பசிக்குதுன்ட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிட்டு ஏதாவது எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி மெனுவை பார்த்துட்டு ஒரு ஆர்டரை போட்டா அது உள்ள போயிட்டு வெறும் தண்ணியை கொண்டு வந்து இதான்பா இருக்கு எல்லாமே தீந்து போச்சுன்றனால பசியோட பிளைட்டை விட்டு இறங்கி வெளில வந்து ஒரு ஹிந்திக்கார கேப் டிரைவர் தான் மாட்டினாரு நம்ம ஹோட்டல் ட்ரூப் பசார் நியூ சுஹைல் ஹோட்டல். அங்க போலான்னு பார்த்தா 30 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட டிராபிக்ல 1 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு சரி அப்படின்னு போயிட்டு அங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வந்தா கிராண்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியால இருந்துச்சு. அங்க போய் என்னென்னத்தையோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டவங்க, நானு ரொட்டி அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே மேரேஜ் போக ரெடி ஆகிட்டு இருக்கோம். 10 மணிக்கு கல்யாணம்ட்டாங்க. வேகமா கிளம்பி 9:30 மணிக்கு போயிட்டோம். காலையில இல்லைங்க, நைட்டு 10 மணிக்கு. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு மேலதான் டின்னரை போட்டாங்க. செம டிஷ்ஷுங்க. 5 பேரா ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு மட்டன் புலாவ், மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன்ல ஒரு 3 வெரைட்டி, தந்தூரி, பிளாட்டன் சொல்லிட்டு ஃபிஷ், கிராப் அது இதுன்னு போட்டு இறக்கி விட்டாங்க. இதோட சேர்த்து அந்த ஹைதராபாதி ஹலீமை கொடுத்தாங்க பாருங்க. வச்சு நல்லா சாப்பிட்டு அப்புறம் அந்த டெசர்ட்ஸ் சான்ஸே இல்லைங்க. மல்பெரியில என்னத்தையோ போட்டு செம்மையா கொடுத்துருந்தாங்க. ஐஸ்கிரீம்ஸ், குலோப் ஜாமுன் அப்படின்னு ஹைதராபாத் வெட்டிங்னா இதாம்பா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அங்க இருந்து அப்படியே கிளம்பி ஹோட்டலுக்கு நைட்டு 12:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டு காலையில நம்ம ஹோட்டல்ல சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு புஃபே போட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. செமாங்க, என்னென்னமோ டிஷ் காலையிலேயே. எங்கடா இந்த பாகுபலின்னு கேக்குறது புரியுதுங்க. இந்த ராமோஜிராவ் பிலிம் சிட்டிக்கு அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி வந்துட்டோங்க. அங்க போனா அங்க 5 இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பாகுபலி செட்டு தான் மிரட்டுது. அது போக ஃபாரின் செட்டு, ஹாஸ்பிட்டல் செட்டு, ரயில்வே ஸ்டேஷன் செட்டுன்னு எல்லாமே உள்ளே இருக்கு. 1666 1500 ரூபாய்க்கு டிக்கெட்டை போட்டு உள்ள போனா லஞ்சு கிடையாது. அதனால அங்க போய் வாங்கி சாப்பிட்டா 3000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாலும் லஞ்சு போல. ஓகே எனிவே நீங்க அங்க போனாலே ஒரு தரமான சினிமா அட்மாஸ்பியர் கிடைக்கும். அப்படியே அங்க இருந்து ரிட்டர்ன்ல நம்ம மியூசியம் பண்ணிட்டோங்க. அதான் நம்ம மியூசியம் போயிட்டு நைட் டின்னருக்கு அந்த கல்யாணக்காரங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஹிந்திக்காரங்க வீடுன்றனால அங்கேயும் ஷீ கபாப், மட்டன் பிரியாணி, ரொட்டி, பாயா விட்டுருவோமா ஆட்டுக்கால. அங்கேயும் போய் அமைச்சு விட்டு நைட்டு ஹுசேன் சாகர் லேக்ல போய் டீ குடிப்போம்ட்டாங்க. அங்க போய் அந்த வேலையும் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் பிளைட்டு கிளம்பி சேலம் செல்வி மெஸ்ல போய் உட்காந்து நல்லா கட்டு கட்டிட்டு மதுரைக்கு வந்து அடுத்த நாள் திண்டுக்கல் கல்யாணம். பாமா சூப்பரா முடிஞ்ச கல்யாணம். அங்க பிரியாணி போட்டாங்க பாருங்க, செம பிரியாணிங்க. இப்படி ஒரு பிரியாணி சான்ஸே இல்ல. 2-3 தடவை வாங்கி அமைக்கிட்டு 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஏன்னா 7:30 மணிக்கு அங்க ஒரு செட்டு கடைன்னு இருக்கு, கோழிநாடார் கடைன்னு சொல்லுவாங்க. ஏனத்தை பங்கிட்டு அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு இந்த கேப்ல சிறுமலைக்குள்ள போயிட்டாச்சுல. சாம வியூ, ஹில் டாப்ல போய் சூப்பரா டீ அது இதுன்னு சாப்பிட்டு ஒரு பார்க்குக்கு போனா அங்க மூடிட்டாங்க 5 மணிக்கு. அதனால அப்படியே ரிட்டர்னுக்கு வந்து 8 மணிக்கு டின்னருக்குள்ள புகுந்த 9:30 மணிக்கு மேல மதுரைக்கு வந்து ஐயோ அடுத்த நாள் ஆபீஸ் போகணுமே அப்படின்ற ஃபீலிங் தொத்திக்கிச்சு. இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு தரமான இந்த மெமரிஸோட அடுத்த வெளியில சந்திப்போமா.